கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலைவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, கடந்த 11 மாதங்களும் பிசாசானவன் நம்முடைய விரோதமாக, நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாக, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நாம் வேலை பார்க்கிற இடத்தில் விரோதமாக எவ்வளவோ பிரயாசப்பட்டான். சத்துருவான கெர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்மளை விலங்கலாண்டு வகை தேடி தெரிந்தான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ சத்ருவுடைய கையில் நம்மளை விட்டு கொடுக்கவில்லை. ஒருபோது அவர் நம்மை சத்ருவனுடைய கையில் விட்டு கொடுக்காமல் அவர் நம்மை பாதுகாத்து கடந்த 11 மாதங்களும் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். அந்த தேவனை ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டும்? துதித்து கொண்டே இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, அவர் போக்கிலும் வரத்திலும் என்ன செஞ்சாரு? பாதுகாத்தாரு. அவை எல்லாவற்றையும் நினைத்து இந்த மாதம் முழுவதும் என்ன செய்யுங்க? துதித்து கொண்டு